என்ன நடக்குது அதிமுக? எதர் மீ ஆர் நோபடி, நான் இருந்தா இருக்கிறேன் அல்லது இல்ல போங்க. ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்கு வர போறாரு. சரி, ஓபிஎஸ் வாரன்னு யார்கிட்ட சொன்னாரு, எங்க சொன்னாரு? அதிமுக உரிமை மீட்பு குழு தான் வச்சிட்டு இருக்காரு தவிர எடப்பாடிக்கு சபார்டினேட்டா எப்படி போவாரு? மாற்றம் வரணும் அப்படின்னு திமுகவும் சொல்றாங்க, பாஜகவும் சொல்றாங்க. யாரு சார் அதிகம் விரும்புறா? ரெண்டு பேருமே விரும்புறாங்க. இதுல இவங்களுக்கு அடுத்த பெரிய சிக்கல் எடப்பாடிக்கு என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். சி.வி. சண்முகத்தை நம்பி தான் போய் ஆகணும். அப்போ இப்ப நம்பி போக வேண்டிய ஒற்றை தலைமை தான். ஆனா நீங்க ஜெயலலிதாவோட ஒற்றை தலைமை வேற, உங்க ஒற்றை தலைமை வேற. பட் அவரு ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார்ல. எடப்பாடிக்குன்னு என்ன ஃபோர்ஸ் இருக்கு? தனிப்பட்ட எடப்பாடிக்கு என்ன இருக்கு? அவர் ஜாதிக்காரன் 4 பேரு ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு போலியா நடிச்சுக்கிட்டு வந்து ஊடகங்களை பேசிட்டு திரிவாங்க. அதை தவிர எடப்பாடிக்குன்னு யாரு இருக்கா? நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வி அடைவாரு. அதுவும் டீப் சவுத்துல ரொம்ப மோசமான தோல்வி அடைவாரு. நாடார் தேவருக்கு எதிராக நாடார் இலவசமா ஓட்டு போடுவாங்கிற அவருக்கு கணக்கு மரண அடி விழும். நீங்க வெற்றியை குடிப்பீங்கன்னா உங்கள்கிட்ட வருவாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்னு காமிக்கணும். அது உங்களால் காட்ட முடியாதுன்னு சொல்லும்போது யாருமே உங்கள்கிட்ட கூட்டணி வரமாட்டாங்க. அந்த எதிர்காலம் தான் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு நம்புறாங்க. அது வாய்ப்பு இல்லையா? அதுல எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டாரு. எப்படி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஒருவேளை ஓபிஎஸ் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா, சசிகலா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, அதை ஏற்கக்கூடிய மனப்பக்கம் கூட எடப்பாடிக்கு இருக்காது. இவரை நம்பி யாரு போவா? இவரை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்க மாட்டான்றது அவங்களே நம்புறாங்க கட்சி. கண்டிப்பா நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொன்ன சரிதாங்கிறத இப்ப எல்லாருமே பேசுறாங்க. இது மாதிரி செய்திகள் கசிவுறத எடப்பாடி ரசிக்கிறாரா சார், இல்ல அவருக்கு வெறும் கோபம் தான் வருதா? ரெட்டேலை வச்சு சமூக நீதி சூறையாட பாக்குறாரு. நம்ம கான்செப்ட் அந்த ரெட்டேலையே அடிச்சாதான் நிற்க முடியும். ரெட்டேலை சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அதிமுக கட்சியில தொடர்ந்து ஒரு சில சலசலப்புகள் போயிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்கு வர போறாரு, சசிகலாவை மீண்டும் சேர்த்துக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் என்ன நடக்குது அதிமுக? ரெண்டுமே எடப்பாடி எளிதில் சம்மதிப்பார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அரசியல் அரங்கத்துக்குள்ள அதிகாரம் முக்கியமானது. இன்னைக்கு அந்த அதிகாரம் அதிமுக எடப்பாடிகிட்ட தான் இருக்கு. அதிகாரம்னா ரெட்டலை கையெழுத்து போடக்கூடிய பவர் அதிமுக பொதுச் செயலாளருங்கிறது. இந்த யதார்த்தத்தை மறந்துக்கிட்டு பலரும் பேசுறாங்க. நம்ம யதார்த்த சூழ்நிலை அக்செப்ட் பண்ணிட்டு பேசக்கூடிய ஆள் தான். பட்டு எடப்பாடி பழனிசாமியால் உதிர்ந்த மயிர்கள்னு ஜெயலலிதா அம்மையார் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொன்ன நாவலர் அண்ணன் திருநாவுக்கரசு, ஜெயலலிதா பொதுச்செயலாளராக்குனவர், பண்ருட்டியார் மக்கள் தலைவர் எம்ஜிஆரால் ஐநா சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர், அரங்கநாயகம் கல்வி புரட்சியை சுயநிதி கல்லூரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை கொண்டு வந்தவர். இவங்களெல்லாம் உதிர்ந்த மயிர்கள்னு தூக்கி போட்டாருன்னா எதர் மீ ஆர் நோபடி, நான் இருந்தா இருக்கிறேன் அல்லது இல்லை போங்க, நான் என் நிர்பந்தங்கள் நீங்கியதுன்னு எலெக்ஷன் முடிஞ்சதுமே எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு போக இருந்தவங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தலைமையால் அது நடக்கும். எடப்பாடி ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன். அவர் ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தால் போதும்னு நினச்சவர் தான். சிஎம் போஸ்ட்லாம் அவருக்கு வந்தது. இப்போ அவர் எதிர்பார்க்கல சிஎம்லாம் ஆகும் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அது செங்கோட்டையன் வரக்கூடாதுன்னு, செங்கோட்டையன் வந்தால் லீடர் ஆயிடுவாருன்னு சசிகலா தரப்பு பண்ணது. எடப்பாடி பிடிச்ச பிடிய விட மாட்டார். நானே முடியுமா முடியாதாங்கிறது வேற. கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி லீடராக முயற்சி பண்ணுவாருன்னு சொல்லுவேன். முன்னாடி எல்லாரும் இவர் ஏன் இந்த யாரும் சொல்லிட்டு இருக்கான்னு அன்னைக்கெல்லாம் சசிகலான்னு சொன்ன கோஷ்டிகள் தான் அன்னைக்கு பேசும். நம்ம எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசி கரெக்டாக நம்ம சொன்னதில் 10க்கு 8 கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிற ஆள். அதனால இன்னைக்கு எடப்பாடி ஈஸியாக விட மாட்டார். அவர் விட மாட்டாருங்கிறதுக்குள்ள இதுதான் ஆர்வி உதயகுமாரை வச்சு அந்த அறிக்கை விட்டது. சரி, ஓபிஎஸ் வாரன்னு யார்கிட்ட சொன்னார், எங்கே சொன்னார்? அவர் எல்லாத்தையுமே செட்டப்பை மாற்றணும், தொண்டர்கள் தலைமையாக்கணும், அந்த மாதிரி அதிமுக உரிமை மீட்பு குழு தான் வச்சுட்டு இருக்காரு. தவிர எடப்பாடிக்கு சபார்டினேட்டா எப்படி போவார்? எடப்பாடி கிட்ட ஈக்குவல் அந்தஸ்துல இருக்கும் போதே 62 எம்எல்ஏக்கள் 95 கட்சி பலம் இதெல்லாம் வச்சு பணப்பலம் எல்லாத்தையும் வச்சு அவர் கட்சியை விட்டு நீக்கி விட்டாரு. அப்போ பிடிநிலை இல்லாமல் அவர்கிட்ட யார் போவா? மீண்டும் இரட்டை தலைமைன்னு வந்தால் கூட அடுத்த 6 மாதத்தில் நீக்கி போடுவாருன்னு நினைக்கும் போது அவர்கிட்ட அவர் சேரதுக்கெல்லாம் அவர் இல்லை. இது இப்படி தான் போயிட்டே இருக்கும். இப்போ இதில் இவங்களுக்கு அடுத்த பெரிய சிக்கல் எடப்பாடிக்கு என்னன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். ஓகே.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவருக்கு சி வி சண்முகத்தை நம்பணும். நம்பி தான் பொய்யாகணும். ஆமாம், ஓகே. சி வி சண்முகத்தை நம்பி தான் பொய்யாகணும். அப்போ எவ்வளோ விக்கெட்டில் வந்துட்டார் பாருங்க. பன்னீரை தள்ளிக்கிட்டு பன்னீர் இருக்கும்போது கண்ட்ரோலில் இருந்த சி வி சண்முகத்தை இப்போ நம்பி போக வேண்டிய ஒற்றை தலைமை தான். ஆனால் நீங்கள் ஜெயலலிதாவோட ஒற்றை தலைமை வேற, உங்கள் ஒற்றை தலைமை வேற. அப்போ நீங்கள் ஒற்றை தலைமையில் ஒரு 1 இயர் லீடர் நம்பி தானே போக வேண்டியது இருக்கு. பட் அவர் ஒரு லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார்ல, எதிர்கட்சி தலைவராக இப்பயும் ஆக்டிவாக தான் இருக்கார் எடப்பாடி. அவர் லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதோட ஒரு கட்சியை பிடிச்சிக்கிட்டாரு. அதனால தான் நடிகர் விஜய் கூட மைக் படத்தை போட்டு சீமானுக்கு விளம்பரம் கொடுத்தாருன்னா, சீமானை போட்டால் பிரபாகரன் சீமான் உலகம் ஃபுல்லாக லாபம். கோட் படத்துக்கு சீமான் தமிழ்நாடு தாண்டி தமிழர்கள் வாழக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி எல்லா இடமே கோட் படத்துக்கு லாபம். தமிழ்நாட்டுக்குள்ள சீமானுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது லாபம். எடப்பாடிக்குன்னு என்ன ஃபோர்ஸ் இருக்கு? தனிப்பட்ட எடப்பாடிக்கு என்ன இருக்கு? வேணா ஒரு ஜாதிக்காரன் 4 பேர் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு போலியா நடிச்சுக்கிட்டு வந்து ஊடகங்களை பேசிட்டு தெரிவாங்க. அதை தவிர எடப்பாடிக்குன்னு யார் இருக்கா? அல்லது அவர் செட் பண்ணி விடக்கூடிய ஆள் கூட நிற்க மாட்டான். ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு சார். அதெல்லாம் அவருக்குன்னு ஆள் இல்லை, அந்த அமைப்புக்கு ஆள் இருக்கு. ரெட்டலைக்கு ஓட்டு இருக்கு. ரெட்டைலைக்கான மதுசு தான் எடப்பாடிக்கு இருக்குன்றீங்க. அதுதான் வர ஜாதி பலம். அது நம்ம ஏன் மறுக்கணும்? அந்த ஜாதி பலம் இருக்கும். இவ்வளவுதான். இதை தாண்டி அதனால தானே ரெட்டலைக்கு விளம்பரம் போடாம மைக்கு விளம்பரம் போட்டாரு. மார்க்கெட்டிங் கிங் விஜய். மார்க்கெட்டிங்ல விஜய் மிகப்பெரிய ஆள். வளரும் போதே 30 ஆடியன்ஸ் வருவான்னா, ரஜினி ரசிகன் சொன்னா கூட 10 ஆடியன்ஸ் வருவான்னு ரஜினியை வச்சு லாபம் பார்த்த ஒரு ஆரம்ப கட்டத்திலே அந்த இதெல்லாம் கால்குலேஷன்ல கில்லாடி விஜய் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ அவர் எடப்பாடியை வச்சு ரெட்டையில போட்டா நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போயிட்டான் சொல்லுவாங்கிறதோட சீமானுக்கு போடுறான்னு சொன்னா எடப்பாடிக்குன்னு ஆள் இல்லைங்கிறதா உண்மை. பட் ரெட்டையில அவர் கையில இருக்கு. அது ஒரு பவர்ஃபுல்லா ஒன்று இருக்கு. வெப்பன், அந்த வெப்பன் அவர் கையில இருக்குது. இதுதான். ஆனா ஜெயலலிதா மாதிரி செயல்பட முடியாதுன்னு நான் சொல்ல காரணம் என்னன்னா, சி வி சண்முகத்தை மதிச்சு தான் அவரு. சி வி சண்முகம் எடப்பாடிக்கு என்ன நல்ல உறவு இருக்கா சார்? சி வி சண்முகம், இவர் நம்ம வேலுமணி, இவங்க எல்லாமே ப்ரூடண்டான ஆட்களாக தான் சார் இருப்பாங்க. அதிமுக காரங்க கொட்டி கவக்க மாட்டாங்க. நம்பிக்கையான ஆட்களாக தான் இருப்பாங்க. லாபத்தை பார்க்க தான் பண்ணுவாங்க. இதில் எடப்பாடி தான் அபகரிக்கும் நோக்கத்தில் ஓபிஎஸ் நீக்கிட்டாரு. அது அவருக்கு நஷ்டம். நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கூட அவர் 2 ராஜ்யசபாவில் 1 ராஜ்யசபா தான் ஜெயிக்க முடியும். இன்னொரு ராஜ்யசபா திமுக தான் ஜெயிக்கும். ஏன்னா நான் ராஜ்யசபா எலெக்ஷனில் பல விஷயங்களை தெரிஞ்சவங்கனால சொல்கிறேன். கனிமொழி ஜெயிக்க மாட்டாங்கன்னு எல்லா ஊடகத்திலையும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது, கனிமொழி எலிமினேஷன் ப்ராசஸில் ஜெயிப்பாங்கங்கிறத நான் அடித்து சொன்னேன். இதெல்லாம் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் என்னோட விவாதத்தில் பார்த்தா தெரியும். ஏன்னா அது எனக்கு அதுக்குள்ளே இன்னும் நோட்ஸு தெரிஞ்சதுனால நான் சொன்னேன். அதே மாதிரி இப்பவும் 4வது ராஜ்யசபா தாண்டி 5வது ராஜ்யசபாவை ஜெயிக்கணும்னு ஸ்டாலின் நினைச்சாருன்னா, டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ஸில், எலிமினேஷன் ப்ராசஸில், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டில் ஜெயித்து போடலாம். அப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீக்கி 2 ராஜ்யசபா ஓபிஎஸ் இருக்கும்போது ஜெயித்த இடத்துல 1 தான் வருங்கிற மோசமான நிலைமையில எடப்பாடி நிற்கினார். ஸோ என்னதான் நின்னாலும் அவர் என்ன பண்ணுவார்? ஒரு வேளையில் ரெட்டை தலைமை இருந்துன்னு சொன்னால் அதிமுக ஆட்சிக்கே வரக்கூடிய அளவுக்கு சீட்டு வந்துட்டு, அப்போ எடப்பாடியை கவுத்துட்டு பன்னீர்செல்வம் சிஎம்மா உட்காந்துடலாம்ல. அப்போ எடப்பாடியும் ஜெயலலிதா மென்டாலிட்டியில தான் போவாங்க. ஜெயலலிதாவுக்கு அந்த தகுதி இருந்து இவருக்கு அந்த தகுதி இருக்காங்கிறது கேள்விக்குறி. இப்போ ஜெயலலிதா அன்னைக்கு எமர்ஜ் ஆனாங்கன்னா, கண்ணை மூடிட்டு ஜெயலலிதாவுக்காக பரையர் சமூகத்தில் ஒரு ஓட்டு ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்காக விழுந்து, முத்திரையர் சமூகத்தில் ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்காக விழுந்தது, அருந்ததியர் சமூகத்தில் ஜெயலலிதா லீடர்ஷிப்புக்காக விழுந்தது. நானே என் நண்பர் ஒருத்தர் தராசில் இருந்த ஒரு கருத்து கணிப்பு பார்க்கும்போது தூத்துக்குடியில் 20% ஓட்டு ஜெயலலிதா தலைமைக்கு இருக்குன்னு சொல்லும்போது நான் அரண்டு போயிட்டேன். நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு வலிமையான லீடரா இருப்பாங்களே, நான் எதிர்பார்க்கல. அப்போ இந்த வலிமை தான் ஜெயலலிதாவுக்கு வலிமையை கொடுத்தது. எடப்பாடிக்குன்னு அவர் ஜாதியை தவிர வேற என்ன இருக்குது? என்ன ஈர்ப்பு சக்தி என்ன இருக்குது? அவர் பேசக்கூடிய கூட்டத்தில் கலையுது, கூட்டம் கலையுது. இப்ப தென் தமிழகத்துல ஓபிஎஸ் இல்லாதது எடப்பாடிக்கு ரொம்ப பலவீனம் நம்புறீங்களா நீங்க? மிகப்பெரிய பலவீனம். அதுல அவர் என்ன நினைச்சாருன்னா, தேவருக்கு எதிராக நாடார் சப்போர்ட் பண்ணுவான், அந்த ஜாதியை டெமாகக்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி இது பண்ணக்கூடிய வேலையை பண்றதுதான் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ், நேர்மறை சமூக நீதிங்க. இதுல நான் நாடார்கள் மத்தியில் நீங்க தேவர் எதிர்ப்புங்கிறத கைவிடுங்க. நாம தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராயவாரி ஆட்சி, கந்துவட்டிக்கார ஆட்சின்லாம் நம்ம ஒரு காலகட்டத்தில் 96ல் ஓப்பனாட்டே அடித்தோம், நடராஜனை எதிர்த்தோம். நடராஜன்கிட்ட பண்ணும்போது நடராஜனுக்கு பேட்டிக்கு எதிராக அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப நேர்மையான ரிப்போர்ட்டர், அவர் பேர் சொல்லாண்டாங்கிறாரு. எனக்கு அந்த நேர்மையான பத்திரிகை தம்பிகளுக்கு பேரெல்லாம் சொல்றது எனக்கு ஆசை தான். பட் அவங்க என் பேர் வேண்டானே, அவங்க எதிரியா நினைப்பாங்க, இவங்க எதிரியா நினைப்பாங்கன்னு அவர் நினைக்க சொல்றாரு. அவர்கிட்ட நாடார்களோட இந்த ஆட்சி அகற்றுங்கிறதுல தேவேந்திர குல வேளாளர்கள் உறுதியா இருக்காங்கன்னு நான் சொல்லி
பண்ணவங்க தான் நம்ம. பட் ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம எடப்பாடிக்கு நோக்கத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி ஆதரிக்கணும்னு பிரதித்துவம் இல்லாம ஏமாளி ஜாதியாட்டு சில ஜாதிகளை நினைக்கிறாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்குள்ளதான் அவரோட செல்வாக்கு இருக்கு. இப்போ முக்குலத்தோர் இதே இழந்துட்டாரு, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ். முக்குலத்தோருக்கு எதிராக நாடார்கள் இலவசமா வருவாங்கன்னு நினைச்சாரு. அந்த இடத்துல நாம வரலையா அவங்க, நாம அடிச்சிட்டோங்கிற அந்த இடத்துக்குள்ள. அந்த இடம் தான் எடப்பாடி எதிர்பார்க்காத இடம். அவர் பெரிய ஓவர் ஸ்மார்ட்னு கணக்கு போட்டாரு. நம்ம அந்த இடத்துல சசிகலாவை எதிர்த்து அடிச்சோம். அது நமக்கு தமிழாக தெரியும். தினகரன் 3 மாசத்துல எடப்பாடி பேருவான்னு சொல்லும்போது 3 மாசம் கழிச்சு தினகரன் இப்படிதான் பேசுவான்னு சொல்லும்போது அந்த நெறியாளர் அசோகான்னு நினைக்கிறேன், அவங்க ஏதோ மறந்துட்டாங்க. இல்லம்மா உண்மை இதுதான் நம்ம சொன்னோம், அதெல்லாம் நம்ம செய்தோம். கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா மேயர் வரக்கூடாதுன்னு நம்ம ஒர்க் பண்ணோம். பட் ஓபிஎஸ்ங்கிற போது நியாயம் ஓபிஎஸ் கிட்ட இருந்தது. அவர் பரதண்ணி ஜெயலலிதாவாலே பாராட்டப்படக்கூடியவர், ஒரு நியாயமா சார்ந்து நிற்கக்கூடியவர் தானே தவிர சதி பண்ணக்கூடியவர் இல்லை. இவர் ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு தேவர் எதிர்ப்புன்னு நாடாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அது நடக்கல. இன்னும் சில ஜாதிகளா அந்த மாதிரி அவர் கோனாரு, முத்தரையர்லாம் அந்த மாதிரி வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. அது நடக்கல. அது குறிப்பா நடக்க விடாம நம்ம களத்துல அதை பண்ணோம், சொல்லிதான் பண்ணோம். தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மர் மாதிரி நின்னாருன்னு ஓபிஎஸ் நம்ம சொல்லும் போது முக்குலத்தோர் சமுதாய மக்கள் ஓபிஎஸ் பற்றி நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது மட்டும் இல்ல சசிகலா விஷயத்துல பண்ணது சரிதான், ஓபிஎஸ் பற்றி சொன்னது சரிதான்னு நாடார்களே பலர் நம்மகிட்ட கருத்தை தெரிவிச்சாங்க. களத்துக்குள்ள போகும்போதும் அந்த ஜாதி சங்க தலைவர் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பார்த்து இப்படி ஓசி ஓட்டுன்னு நம்ம ஓட்ட எடப்பாடி கருதிடக்கூடாது நான் சொன்னேன். இது நான் ஏன் சொல்றேன்னா, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 தொகுதியும் நாடார் மெஜாரிட்டி உள்ள தொகுதி. அடுத்து தென்காசி. இந்த 4 தொகுதியிலும் எடப்பாடி எவ்வளவு மோசமா தோக்குறாருன்னு பாருங்க. ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி ஒரு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத எடப்பாடி உணர்வாருங்கிறத இந்த 4 தொகுதிக்குள்ள உள்ள ரிசல்ட்டை பார்த்து நீங்க புரிஞ்சுடுங்க. தமிழ்நாட்டிலே ரொம்ப மோசமா இந்த நாடார் பெல்ட்னு சொல்லக்கூடிய இந்த 4 தொகுதிக்குள்ளதான் எடப்பாடி வாக்கு மிக குறைவா இருக்கும் நான் உறுதியா நம்புறேன். தேர்தலை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியம்ன்றீங்களா அதிமுகவுக்கு? கண்டிப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முக்கியம். நீங்க கலைஞர் ஜெயலலிதா 2 பேரும் காஸ்ட் நியூட்ரல். ஜெயலலிதா பிராமின், கலைஞர் இசைவாளர், 2 பேருக்குமே அந்த ஜாதி இது கிடையாது. என்றாலும் ஜெயலலிதா செய்த பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலுக்கு எதிராக நாம தான் போர்க்கொடி தூக்கணும், முகம் காட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக பிளே பண்ணோம். நம்ம டீம் அதை பண்ணிச்சு. அப்பவே அவங்க அப்பீஸ் பண்ணதுக்கு, குளோரிஃபை பண்ணதுக்கு இவங்க எடுத்துட்டு இருக்கான், இவனை எப்படியாவது குளோரிஃபை பண்ணாதான், எரிக்கிறதை எடுத்தாதான் கொதிக்கிறதை அடங்கும்னு சேர சோழ பாண்டியர்னு ஒரு பெரிய ஐசதிக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதுக்கு உடன்பாடு கிடையாது. மற்றபடி அவங்க அரசியலுங்கிறது காஸ்ட் நியூட்ரல் 2 பேருக்குள்ள அரசியல் தான். இப்போ எடப்பாடிக்கு எதிரான அரசியல் முழுக்க ஜாதி அரசியல். எல்லா இடமும் ஜாதி ரீதியாக தான் இருக்குது. நீங்க ஜெயலலிதாவும் கலைஞரும் மோதினது ஜாதிக்கு அப்பாற்பட்ட மோதல். கலைஞரும் புரட்சி தலைவர் மோதினது ஜாதிக்கு அப்பாற்பட்ட மோதல். இப்போ ஜாதிய கண்ணோட்டம் ஜாஸ்தி வந்துடுச்சு. இப்போ எடப்பாடி மேலேயே வந்துருச்சு. ஆமா, எடப்பாடி மேலேயே வந்துட்டு எல்லாமே ஜெயலலிதா பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவங்க தான் எல்லாம், யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போட்டுடலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது யாருக்கும் அந்த மரியாதை கிடையாது. பொம்மைகள் தாங்க எப்ப வேணாலும். இப்ப ஒருவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறார் எடப்பாடி அப்படின்னா அந்த இது மாறாதா சார்? அந்த சினோரியா மாறாதா? கண்டிப்பா நான் மீண்டும் சொல்றேன், அவர் நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வி அடைவார். அதுவும் டீப் சவுத்துல ரொம்ப மோசமான தோல்வி அடைவார். நம்ம அரசியல் களப்பணியும் யாரும் நெகட்டிவா ஓட்டு போடாத ஒரு தன்மையை உண்மையாலுமே அந்த அளவுக்கு அதிருப்தி இருக்கா? கண்டிப்பா நான் தெளிவா சொல்றேன். டீப் சவுத்தில் உள்ள தொகுதிகளில் எடப்பாடி ரொம்ப மோசமா ஓட்டு எடுப்பாரு. வந்தது ரிசல்ட் பாருங்க. தேவருக்கு எதிராக நாடார் இலவசமா ஓட்டு போடுவாங்கிற அவருக்கு கணக்கு மரண அடி விழும். ஆர்பி உதயகுமார் எல்லாமே பிரச்சாரம் பண்ணாங்களே சார், ராஜேந்திர பாலாஜி எல்லாமே பிரச்சாரம் பண்ணாங்க. இது எதுவுமே அவர் கை கொடுக்காத எடப்பாடிக்கு. நீங்க நான் அந்த முக்குலத்தோர் பகுதி இது இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்பர் சவுத்து, டெல்டா, டீப் சவுத்தில் சில பகுதிகளில் மோசமாக தான் ஓட்டு எடுப்பார். அதுவும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, அவர் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதி ஓட்டு இலவசமாக கிடைக்குன்னு கலைஞர் போடுவார்ல ஒரு கணக்கு, அந்த கணக்கு இவருக்கு எடுப்படாது, ரொம்ப மோசமாக போகுங்கிற கணக்கை நான் உறுதியாக சொல்கிறேன். அவரோட படுதோல்விக்கு பிறகு கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இனிமே இவரை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வருவாங்க. ஒரு அதிருப்தி வந்துடும். கண்டிப்பாக வந்துருவாங்க. எப்படி அவங்க நினைப்பாங்கன்னா, 2024 இவர் கூட்டணி அமைக்க முடியாது, 1% பலம் உள்ள கட்சி கூட இவர் வராதுன்னு சொன்னாரு. பத்திரிகைகள் எல்லாமே நரேட்டிவ் தான், யாரும் பேசல, யாருமே இல்ல. சீமான்லாம் இவரை தாண்டலாம்னு நினைக்கிறாரு. சீமான் தனக்குள்ள ஓட்டு, தனக்குள்ள லீடர்ஷிப்புக்குள்ள ஓட்டு, எடப்பாடிக்கு லீடர்ஷிப் கிடையாதுன்னு சீமான் நினைக்கிறாரு.
இது சீமான் வந்து தெளிவா இருக்கிறாரு. இனிமேங்கண்ணே அவரு ஜெயலலிதா மாதிரி எல்லாம் வரப்போறாரு, அவர் வரமாட்டாருங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறார். பாஜக விட்டு கூட்டணிக்கு வந்தா வரவேற்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னது எல்லாமே அதெல்லாமே ஒரு அஜெண்டா தான், ஒரு நெரேட்டிவ் தான். சும்மா அது ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்னு சொல்லும்போது அதை விட்டுக்கிட்டு யார் போவா? அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். இவங்க சும்மா ஆட்களை வச்சுட்டு திருமாவளவனுக்கு 500 இவங்களுக்கு இதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு ஆணவத்தில் பேசுகிற பேச்சு, அதெல்லாம் எடுப்படாது. நீங்க வெற்றியை குடிப்பீங்கன்னா தான் உங்கள்கிட்ட வருவாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் என்னன்னு காமிக்கணும். அது உங்களால் காட்ட முடியாதுன்னு சொல்லும்போது யாருமே உங்கள்கிட்ட கூட்டணி வரமாட்டாங்க. 24 சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் சார், அது தேசிய லெவலில் பாதிக்கும். 26 அப்படின்னு வரப்ப இவர் ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பார்ட்டி தானே இரட்டையில. 24 அவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது டீப் சவுத்துல எல்லாம் தெரிஞ்சு போகும். அப்ப காங்கிரஸ் பலமா இருக்கக்கூடிய இடத்துல டெபாசிட் இல்லாத எடப்பாடி கூட கூட்டணி போறதுக்கு எந்த காங்கிரஸ் எம்எல்ஏ தயாராவாங்க? ஏற்கனவே காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து 20 சீட்டு காங்கிரஸ் எடப்பாடி கூட்டணி மெகா கூட்டணி அமைப்புன்னு ஒரு நாமக்கல்ல சொன்ன பிறகு பலரும் காங்கிரஸ் வரும் அவருக்கு செய்தி தொடர்பாளர்கள் பேசும்போது, வெப் டிவியில் பலரும் பேசும்போது, நான் சந்திச்ச எல்லா காங்கிரஸ் எம்பிக்களும் குறிப்பா விஜய் வசந்தெல்லாம் சர்வே எடுத்து சிங்கிள் டிஜிட்ல தான் எடப்பாடிக்கு இங்க அதிமுக செல்வாக்கு இருக்குன்னு சோனியா லாபம் இல்லைன்றது காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. எல்லாருமே அதை ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ கண்ணெதிர சர்வே எடுக்காண்டாம். காங்கிரஸ் பலமா உள்ள நாடார் பகுதிகளில் எடப்பாடிக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய இடத்துல யார் எடப்பாடியோட கூட்டணிக்கு என்கரேஜ் பண்ணுவா? எடப்பாடி போனா டெபாசிட்டே கிடைக்காது, உள்ள ஓட்டும் சீமான் கையில போயிடும்னு தான் காங்கிரஸ்ல உள்ள இது பண்ணுவாங்க. வேணா ஒரு யாருமே அதுல மாறுபட்டு கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடியோட போனா டெபாசிட் கிடைக்காது தான் காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏக்கள். அப்ப இந்த தேர்தல் இன்னும் அவங்கள பார்க்கல, எல்லாம் எனக்கு நண்பர்கள் தான். அது மாஸ்டர் நேசமணி தொண்டர் குளச்சல் எம்எல்ஏ, அவர்ல இருந்து கிள்ளியூர் எம்எல்ஏ நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்கள்ட்ட பேசினாலும் இந்த கருத்தான் சொல்லலாம், பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு எடப்பாடி நிலவரம் தெரியுது, நிலவரமே தெரிஞ்சு போவாங்க. அன்னைக்கு நிலவரம் தெரியறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் எம்பிகள்கிட்ட சவுக்கு சங்கர்லாம் சொல்ல வந்து ஏமாந்துறாண்டா நீங்க எடுத்து பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க வேண்டாங்கிற முடிவுக்கு வந்தாங்க. சரி, இப்போ இந்த ரிசல்ட் அப்படின்றது அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துன்றதுல உறுதியா இருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா சலசலப்பை ஏற்படுத்தும். எதிர்காலம் என்னங்கிற ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும். அந்த எதிர்காலம் தான் சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு நம்புறாங்க. அது வாய்ப்பு இல்லையா? அதுல வந்து எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டாரு. எப்படி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஓகே, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? அதுதானே நம்ம வந்து பேசுறது தப்பா போயிடக்கூடாதுங்கக்கா நான் சொல்றேன். ஒருவேளை ஓபிஎஸ் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னா, சசிகலா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா, அதை ஏற்கக்கூடிய மனப்பக்குவம் கூட எடப்பாடிக்கு இருக்காதா? இவரை நம்பி யாரு போவா? இவரை நம்பி என்ன பிரயோஜனம் இருக்கு? எடப்பாடியை விட இவங்க 2 பேரும் வலிமையான லீடர்ன்றதை இவங்க நம்பி இருக்கவங்க நம்புறாங்க. அதான் ஏற்கனவே அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர்னு தானே நினைப்பாங்க. சசிகலா பிடிநிலை இல்லை, பெரிய போல்ஸால விழுந்துட்டாங்க. பிடிநிலையோட போன ஓபிஎஸ்ஐயே நீக்கி விட்டார. அதான் பிடிநிலையே உள்ளவரே நீக்கி போகும்போது பிடிநிலை இல்லாம யார் இவர்கிட்ட போவாங்க? அப்ப அவங்க நீங்க கேட்க வர கேள்விக்கு பதில் இது. அவங்க எடப்பாடியை நீக்கிக்கிட்டு இன்னொரு தலைவருங்கிற ப்ராசஸ் தான் போவாங்க. அது ஈஸி இல்லைங்கிறதா நான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, ஈஸியா அவரு விட்டுற மாட்டாரு, தலைமையை எடப்பாடி விட்டுற மாட்டாரு. அது ஹார்டர் நட் டு கிராக் இந்த பார்ட்டிங்கிறத நான் சொல்ல வந்தேன். பட் அவரால் பிரயோஜனமும் வராது, கூட்டணி அமைச்சிட மாட்டாரு. அது நானும் கொங்கு வேளாளர் அவருக்கு எதிராக தான் இருப்பாங்க, முக்குலத்தூர் எதிராக தான் இருப்பாங்க. முக்குலத்தூருக்கு எதிராக ஓசி ஓட்டு போடுவாங்க நாடார் நினைச்சா இருப்பாருங்க. அதுல தான் நாம ஆப்படிச்சோம். அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் போடுறதுல லாபம் இல்லைங்கிறதுல நீங்க 4 தொகுதியிலையும் பாருங்க, நாடார் ஏரியாவில் பாருங்க, ரொம்ப மோசமா நாடார் ஏரியாக்கள்ல அவர் ஓட்டு வரும். அதுதான் அவருக்கு நிலைமைக்கு வந்து பெரிய ஷாக்கா இருக்கும். அப்போ அவருக்கு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்ப அதிமுக தலைமையில மாற்றம் வரணும் அப்படின்னு திமுகவும் சொல்றாங்க, பாஜகவும் சொல்றாங்க. யாரு சார் அதிகமா விரும்புறா? 2 பேருமே விரும்புறாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா இணையான தலைவர் கிடையாது. தூரத்துல இருக்கிறது எடப்பாடி தான். நீங்க ஜோதி பாசுவோட கம்பேர் பண்றீங்க ஸ்டாலின், அவருக்கு நேயான யாருமே இல்லைன்றீங்க. கண்டிப்பா கூட்டணியை காப்பாத்துறதுல நேற்று கூட ஒரு நியூஸ் 18ல சொன்னேன், கலைஞருக்கு இல்லைன்னு கேசி பழனிசாமி தான் சொன்னாரு. ஜெயலலிதா மக்களவை தேர்தலில் 40% 45% எடுத்தாங்க. எடப்பாடி அதில் பாதி கூட எடுத்துக்கிட மாட்டார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது ஜெயலலிதா வந்து 37% வாக்கு 2009 எடுத்தாங்க, 42% வாக்கு 99 எடுத்தாங்க. அதனால கூட்டணி கிடைச்சி. இவர் அதிமுக அணியாட்டு 20 அரௌண்ட் 20க்கு மேலே இவர் போயிட மாட்டார். அப்போ இவரு கூட கூட்டணி கிடைக்காது. இவர் வந்து ஜெயலலிதா மாதிரி திரும்பி வரவும் முடியாது. இதைத்தான் சீமானும் சொல்றாரு. இனிமே எங்கன்னே ஜெயலலிதா அம்மையார் மாதிரி இந்த இவரெல்லாம் வந்து விட போறாரு, வரமாட்டாருன்னு அடிச்சு சொல்றாரு அவரு. அப்போ அவரு இதுல நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு மாற்றுங்கிறதுலேயே
உறுதியான ஒரு தன்மையோட வந்த ஒரு தலைவர். 7% வாக்கு வச்சிருக்காரு. ஆமா, மாற்றுங்கிறதுல தான் அந்த உறுதியான தன்மையை, தனிச்சு போட்டியில தான் வர்றாரு. அப்போ தனிச்சு போட்டிட்டு அடுத்த வளர்ச்சி தனக்கு கிடைக்குங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறார். அப்போ நீங்க ஜெயலலிதா தோத்த ஜெயலலிதா 2001 வந்தது ஐயா மூப்பனார் கூட்டணியிலையும் டாக்டர் ஐயா ராமதாஸ் கூட்டணியிலையும், 2011 வந்தது விஜயகாந்த் கூட்டணியில. அப்போ இவர் கூட கூட்டணி போறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஜெயலலிதா மக்களவை தேர்தலில் 37% வாக்குகளும் கூட்டணியாட்டு ஒரு அவர் கூட இருந்த சிபிஎம்முக்கு ஒரு சீட்டு, சிபிஐக்கு ஒரு சீட்டு, மதிமுகவுக்கு ஒரு சீட்டு, அவர் 9 சீட்டு கிட்ட ஜெயித்தாங்க. ஒரு 10-12 சீட்டு அவங்க ஜெயித்தாங்க. ராமதாஸ் தான் நாங்கள் பிரஜாதிகளை திருப்பி டிக்ளேர் பண்ணி ஒரு சீட்டு கூட இல்லாத அளவுக்கு ஆக்கணும். பட் ராமதாஸால ஜெயலலிதா பல சீட்டுகள் விழுப்புரம், தென்சென்னை, மயிலாடுதுறை, திருப்பூர், சேலம், செம்மலை ஜெயித்தார். இந்த பொசிஷன்ல ஜெயலலிதா இருந்தாங்க. இவரு ஒரு சீட்டு ஜெயிப்பாருங்கிறதே டவுட்டு. அந்த அணியாட்டு 20-22% தாண்டுவாருங்கிறதே டவுட்டு. அதே மாதிரி 99 ஜெயலலிதா அம்மையார் வந்து காங்கிரஸுக்கு 2 சீட்டை ஜெயிக்க வச்சு கொடுத்தாங்க. அவங்க ஒரு 8-9 சீட்டு ஜெயித்தாங்க. 41% வாக்குக்கு மேல எடுத்தாங்க. இவர் இப்போ 20-22 எடுப்பாரா, அது கீழே போவாரான்னு தெரியல. சீட்டு ஜெயிக்குமாங்கிறது தெரியல. அப்போ ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத இவரை நம்பி யார் வருவா? பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதுல பார்த்தா தெரியும் இவங்களோட தவறுகள் எல்லாம். அவருக்கான கான்பிடென்ட் அப்படின்றது கட்சிக்குள்ளேயே குறைய ஆரம்பிக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கூட்டணி அமைக்க மாட்டாரு, தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்க மாட்டாருன்றது அவங்களே நம்புறாங்க கட்சி. கண்டிப்பா நம்ம ரவீந்திர சாமி சொன்னது சரிதாங்கிறத இப்ப எல்லாருமே பேசுறாங்க. இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் தலைமை ஏற்க போறாரு, வேலுமணி தலைமை ஏற்க போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கசிய விடப்படுறதே அதிமுக வந்து பலவீனப்படுத்துறதுக்கு தான். அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்களாம் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப அந்த செய்திகள் கசியறதுக்கான நோக்கம் என்ன? இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ ஏற்றுக்க மாட்டாங்க. முக்குலத்தோர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. ஒரு பெல்ட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பிற ஜாதிகளையும் அவங்க அரவணைச்சு அரசியல் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி உள்ள கம்யூனிட்டி, அதிக அரசியல் ஆர்வம் உள்ள கம்யூனிட்டி. பொலிட்டிக்கல்ல கருத்துருவாக்கத்தில் இன்னைக்கு மீடியாவில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த பலர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. கருத்துருவாக்கத்தை எப்படி பண்றதுன்னு நடராஜன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. நடராஜனுக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை அவருக்கு பொய்ய அடிக்கிறதா நம்ம வேலையா இருந்தது. அது ஒரு தனி சப்ஜெக்ட் வைக்கலாம். நம்மகிட்ட உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு. நடராஜன் எந்தெந்த இடத்துல நீங்க எதிர்கொண்டீங்கன்னு 30 வருஷமா என்னால் அதை சொல்ல முடியும். ஓகே, பட் அந்த அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியாக தான் இருக்குது. அவங்க எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஆதரவு இல்லாமல் ஒரு 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே அது அதிமுக போன்ற ஒரு கட்சி தாக்கு பிடிக்கிறது வந்து எளிதான காரியம் இல்லை. அப்போ அதை சரி பண்ணணும்னா அதில் செங்கோட்டையனை ஏற்றுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையோடு கூட வரலாம். ஸோ அதில் எடப்பாடி இல்லாத இன்னொருத்தரை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலாம். ஜெயலலிதாவுக்கு விசுவாசியான ஓபிஎஸ் சொல்லலாம், செங்கோட்டையனை சொல்லலாம். செங்கோட்டையன் வெரி பவர்ஃபுல்லாக இருந்தார். ரொம்ப தொண்டர்களின் சுமைதாங்கி சொல்லக்கூடியவர். இன்னும் இந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ் இன்னும் ஒருத்தர் சொல்லலாம். அப்படி ஒரு அக்செப்டபிளா இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் நான் வேற நேம்ஸ் அந்த ஸ்டேச்சர்ல வேற யாரும் எனக்கு செங்கோட்டையனையே வேற யாரும் பார்க்கல. ஸ்டேச்சர்லனால சீஃப் மினிஸ்டர் இருந்த ஓபிஎஸ் செங்கோட்டையனை தவிர வேற யாரும் எனக்கு சொல்லதுக்கு டக்குன்னு வரல. அக்செப்டபிலிட்டி உள்ள ஆட்கள் வேற யாரும் எனக்கு இந்த மாதிரி செய்திகள் கசிவுறதா எடப்பாடி ரசிக்கிறாரா சார், இல்ல அவருக்கு வெறும் கோபம் தான் வருதா? எடப்பாடி அதை ஏத்துக்க மாட்டாரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, நம்மகிட்ட ரெட்டல இருக்கு, ஸ்ட்ராங் லீடர், பொதுச்செயலாளர் நம்மகிட்ட இருக்கு, என்ன பண்ணிட முடியும்னு தான் நினைப்பாரு. அப்ப அவர் பொதுச்செயலாளராக இருக்கனால நம்மளை தூக்கி போட முடியாதுங்கிறதா நினைப்பார். ஸோ அந்த கட்சிக்குள்ள தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர்னு அங்கீகாரம் கிடைக்கும் போது இனிமே எங்க தொண்டர்கள் பொதுக்குழு கூட்டி இவரை தூக்கி போடுறதுக்கு? அதனால்தான் நான் முடிவெடுத்தேன். ரெட்டையில சமூக நீதியை சூறையாடக்கூடிய சிம்பல். நேற்று கேசி பழனிசாமி கிட்டே அதான் சொன்னேன். தேவையில்லாம சீமானை பற்றி அவர் ஒரு விவாதத்தில் பேசும்போது நானும் உடனே ஓங்கி அடித்தேன். சீமான் உங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம், மூப்பனார் மாதிரியோ விஜயான் மாதிரியோ கூட்டணி போக மாட்டாரு, தனிச்சுங்கிறதுலே தலைவராக இருக்கக்கூடாது இருக்கிறாரு. ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து வீக்கன் பண்ணுவார், அவர் ஏறி தான் போயிட்டு இருப்பாருங்கிறத நான் சொன்னேன். சொல்லிக்கிட்டு எல்லா சாமிகளும் கேசி பழனிசாமியும் அந்த பழனிசாமியும் சீமானை கண்டு பதறீங்கிற கருத்தை நான் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ரெட்டேலையை வச்சு சமூக நீதியை சூறையாட பார்க்கிறாரு. நம்ம கான்செப்ட் அந்த ரெட்டேலையே அடிச்சாதான்
நிற்க முடியும். ரெட்டையில சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம். இந்த சின்னத்தால வன்னியர் அல்லாத செங்குந்தருக்கு பலன் இல்லை, இந்த சின்னத்தால உடையார்களுக்கு பலன் இல்லை, அகமுடையார்களுக்கு பலன் இல்லை, பறைய சமூகத்துக்கு பலன் இல்லை. இப்படி இதை இந்த சமூகங்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினாதான் இது ஜெயலலிதா இருக்கக்கூடிய ரெட்டையில இல்ல, சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய ரெட்டையிலங்கிறது மக்கள் மத்தியில் தெரியும். இது அதிமுக தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு பொது தலைவரை கொண்டு வந்து சமூக நீதி சூறையாடலை தவிர்த்துக்கிட்டு சொன்னா நம்மளே உண்மை நிலைமை நம்ம சொல்ல தயாரா இருக்கிறோம். பட் இவர் ரெட்டலை என்கிட்ட இருக்குது, இதுக்கு நீ ஓட்டு இருக்குது, நான் இதை ஜெயிச்சு காட்டுறேன், முழுமையா பிடிச்சு வச்சிருப்பேன், வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு தான் எடப்பாடி போவார்.